ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாலே அது எப்பயுமே ஆக்சுவலா வந்து மதுரை மீனாட்சி கோயிலா தான் இருக்கும் எப்பயுமே. அந்த மத்த ஒரு எல்லா சிட்டியை விட மதுரைக்குன்னு வந்தாலே அங்க ஒரு வீரம், மதுரைனா ஒரு வீரம் இருக்கும். அதுவும் ஒரு மத்த இடத்துல இல்லாம பெண் வந்து அரசாள்ற ஒரே இடம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அது மதுரை மட்டும்தான். ஏன்னா அந்த இடத்துலதான் பாண்டிய நாட்டு பேரரசி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு வந்து ஒரு பெரிய பட்டத்தை கொடுத்து அந்த மதுரையே வந்து ஆள வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது பெண்மைக்கு வந்து நம்ம நிறைய இடத்துல பேசுவோம், நிறைய இடத்துல பண்ணியிருக்கோம். பட் அதை எங்க ப்ரூஃப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரையில அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் மதுரைக்காரங்க எல்லாருமே வந்து அந்த மீனாட்சி அந்த ஃபங்க்ஷனா இருக்கட்டும், திருவிழா இருக்கட்டும், தெப்பத்தேரா இருக்கட்டும், அழகர் காத்தால் அல்றதா அழகர் ஆத்துல இறங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணமா இருக்கட்டும், ஏதோ அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி வந்து மதுரை மீனாட்சி வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு ரசிப்பாங்க. நம்ம வீட்டு பொண்ணை வந்து நம்ம குடுக்கறோம் அப்படிங்கிறதுதான் அப்படின்ற மாதிரி மதுரை மீனாட்சி வந்து அந்த அளவுக்கு ரசிச்சிருப்பாங்க. ஆமா, நாங்களும் அதே ரசிச்சோம். அது இல்லாம மீனாட்சி கோயில் வந்து ரொம்ப சுத்தி பாக்குறது ரொம்ப பெரிய, ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்க. கோயில் மட்டும் போடாது, அது நிறைய விஷயங்கள் சிற்பங்கள் இருக்கு. அப்படியே சுத்தாம அது நிறைய ஒரு சிற்பங்களையும் ரசிக்கணும். ஒரு சிற்பங்களையும் ஒவ்வொரு விதமான கதைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம அவ்வளவு ஈஸியா சுத்தி பார்க்க முடியாது. நாங்க கொஞ்ச நேரம் தான் சுத்தி பார்த்தோம், அதுக்கப்புறம் எங்களால முடியல. நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா சுத்தி பாருங்க. பக்கத்துல நிறைய இடம் இருக்கு. அதுவும் இல்லாம மதுரையில